ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த வீடியோ பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறாங்க. அது நம்ம மார்ஸ் மீடியா நிறுவனர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. குருஜி சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்க, நீங்கள் குருஜியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஆறுதல் சொல்லியிருக்கார். என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது, குருஜி இந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்களே, என்ன இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெளிவான ஒரு இது எடுங்களேன் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு பதிவு நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களோட மெயினான ஆக்டிவிட்டீஸ் தான் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்கு. சில பேருக்கு நல்லது, சில பேருக்கு சுமார் அப்படின்னு. பட் கோச்சாரம் அப்படின்னாலே ஒரு 30% நல்லபடியாக இருக்கும். தசாபுக்தி தான் மெயின். நமக்கு நம்மளோட ஆரம்பத்திலே தசாபுக்தி தான் என்ன ஏதுன்னு. அடுத்தது கோச்சாரம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், சனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருக்கார், மீனராசியில் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் தான் அற்புதமாக இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. மற்ற கிரகங்கள் சுக்கிரன், புதன் இதெல்லாம் அந்தந்த மாதத்துக்கு மாறிண்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு 5, 7, 9 3 பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை கம்பல்சரி, ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவார், நேர் பார்வை. இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 5ஆம் இடமாகிய கன்னிராசியை பார்க்குறார். அடுத்தது விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். அந்த ராகு கேதுவை பார்ப்பார், கேது ராகுவை பார்ப்பார். ஏன்னா 2 பேரும் ஒன்று தான், தலை வால், அவ்வளோதான். அடுத்தபடியே இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வை, 3, 7, 10. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அற்புதமான பார்வையை கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படின்னா, குரு அப்படிங்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளோட குழந்தைகள் ஸ்தானம். அடுத்தது 7 மனைவி, அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலே தகப்பனார், அதாவது தகப்பனார்னால் தாயாரும் வந்துடுவார், தகப்பனார், அடுத்தது குழந்தைகள், மனைவி, இதெல்லாம் உண்டு. அந்த வகையில் 5ஆம் இடம் குழந்தைகள், 7ஆம் பார்வை களத்திரஸ்தானம், அற்புதம். அடுத்தது 9 பாக்கியஸ்தானம், அனுபவிக்கிறது. ஸோ இந்த குருவுக்கு சுப பார்வையாக இந்த 3ஐயும் கிடச்சிது. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா இருள் கிரகம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் நன்மைகளை மட்டும்தான் செய்வார், ஒரு பாடங்களை கொடுப்பார், யாரையும் கவுத்து குட்டிச்சவராக்க மாட்டார். பாடங்கள், நம்ம செய்கிற பலாபலன்கள் நமக்கு திரும்பி வரும். பகவத்கீதையிலே அதானே சொல்கிறார், நீ பிரதிபலனை எதிர்பார்க்காத, உன் கடமையை செய், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கடமையை செஞ்சு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3 அப்படின்னா என்ன, முயற்சி. உங்களோட முயற்சிகளை முட்டுக்கட்ட போடுவார். நீ அதை மீறி வரணும், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீ இறங்கு, வெற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கும் 7ஆம் பார்வை உண்டு. எல்லாருக்குமே 7. எல்லாருக்கும் பார்த்திங்கனாலே வாழ்க்கை துணை வந்தோன்னே தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. திருமணம் வரைக்கும் திருமணம் ஆகலையே நினச்சிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆனோன்னா அடடா ஆயிடுத்தேன்னு நினைப்பாங்க. இந்த லட்டு சாப்பிட்றவங்க மாதிரி தான், லட்டு சாப்பிடாத வரைக்கும் சாப்பிட்லேன்னு ஏக்கம் இருக்கும். லட்டு சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தானே அந்த லட்டு அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு, சனி பகவானுக்கும் உண்டு. சார் ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவனம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். எதுக்கு, அந்த இடத்த நீ சரி பண்ணிக்கோ. நல்லா கவனிங்க, அந்த இடத்த
நீ இந்த கர்மாவை இந்த தொழிலை பண்ணி நீ விருத்தி அடைஞ்சு இந்த ஆத்மாவை இங்கே முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்புகிறார் பூமிக்கு. அப்போ இந்த 10ஆம் இடத்தை நீ வலுவாக வச்சுக்கோ, நல்லபடியாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வருவார். ஸோ 3, 7, 10 இந்த சனீஸ்வர பகவானுக்கு. இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறார், 10ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்த்திங்கனாக்க விருச்சிக ராசியை பார்க்குறார். இதுதான் சிச்சுவேஷன். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேஷ ராசிலேருந்து சரி, ரிஷப ராசி சரி, மிதுன ராசி சரி, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன பிரச்சனைகள் எப்படி எப்படி அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் தினப்பலனுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறீங்க, அதை இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள். நிறையா எதனா ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆவல் அதான். எப்படின்னா நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரணும். சரியா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக எல்லா விதமும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான உபயோககரமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நல்லது நடக்கலையே, குரு வந்து எங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார், எல்லாம் நல்லா தான் இருக்குது, என்னடா அது ஒன்றும் புரியலையே அப்படின்னு. சனி பகவான் மட்டும்தானே சுவாமி இப்படி இருக்கார், மற்றபடி பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு. அதுக்காக தான் இந்த சிறப்பு பதிவு. என்ன அப்படின்னா, மொத்தம் 12 கட்டங்கள், ஜென்மஸ்தானம், தனவாக்கு குடும்பஸ்தானம், சகாயஸ்தானம், சுகஸ்தானம், இப்படி. அப்போ இந்த இடத்துல முக்கியமான கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா ராகு கேது சமசப்தம பார்வை, சனீஸ்வர பகவான் 3, 7, 10, குரு பகவான் 5, 7, 9 சுப பார்வை. ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகத்தோட பார்வை விழருது, எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, இன்றைக்கி எப்படி பொசிஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்து, எந்தெந்த இடத்துல கிரகங்கள் இல்லையோ அந்த அந்த இடத்தோட காரகத்துவத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல குரு பகவானின் சுப பார்வை விழுதோ அதெல்லாம் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கணும் சந்தோஷமாக. சனி பகவானின் அசுப பார்வை எங்கெங்கெல்லாம் விழுறதோ அங்கே நம்ம உஷாராக இருந்து சரி பண்ணிக்கணும். இவ்வளோதான் மேட்ரு. இதைத்தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல உங்களோட ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக நேரம் உங்கள் ஜென்மராசியை பார்க்குற சந்தோஷம். உடம்பு நன்னா இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன மேட்ரு இருந்ததுன்னா சரி பண்ணிக்கோங்க. சரியா? அதேமாரி எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், பிரச்சனைகள்லாம் குறையும். அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் இடம். சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார். தனவரவு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வராது. எப்படின்னா இவ்வளோ வரும்னு நீங்கள் நினைப்பீங்க, அது ஒரு 80% வரலாம், 70% வரலாம், வரும். ஆக ஓரளவுக்கு உங்களுக்கு முயற்சிகளின் பேரில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளையும் எப்படியாவது காப்பாற்றிடுவீங்க. அதேமாதிரி குடும்பத்துக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கவனமாக இருந்தால் போதும், ஏன்னா வக்ரகதியில் தான் இருக்கார். அடுத்து 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் ராகு இருந்துட்டு உங்களுக்கு பலத்தை கொடுத்துட்டுருக்கார், தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார், ஒரு வீரியத்தை கொடுத்துட்டுருக்கார், உடன்பிறப்புகளின் மூலமாக குழப்பத்தையும் கொடுத்துட்டுருக்கார். ஆனாலும் நீங்கள் சமாளித்து அப்படியே முன்னேறிட்டு இருக்கீங்க. எதனால்? முயற்சி, தைரியம், இது ரெண்டையும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக நல்லது. அடுத்த சுகஸ்தானம், இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ஆப்பு. சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார். ஏற்கனவே ஜென்மராசியில் குரு பகவான் பார்க்குறதுனால சமாளிக்கிறீங்க, இருந்தாலும் சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோட 3ஆம் பார்வையை பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியம் அப்படி தான் இருக்கும். உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க, உறவினர்களை அனுசரித்து போங்க, வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு சில குழப்பங்கள் வரலாம், அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அடுத்து பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். குழந்தைகளின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்லது நடக்கும். குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலையா? திருமணம் கண்டிப்பாக ஆகிடும். அதுமாதிரி குழந்தைகளுக்கு ஒரு புத்திரபாக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? புத்திரபாக்கியம் உண்டாயிடும். மனசில் சந்தோஷம் இருக்கும். ஆன்மீக பயணங்களில் உங்களுக்கு அதிகமாகவே நாட்டம் இருக்கும். அடுத்து பகைருண ரோகஸ்தானம் 6ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, தைரியமாக அடி தூள் கலப்புங்க.
உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவீங்க. அதேமாரி உத்தியோகம் சொல்லிட்டேன். தொழில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு நடக்கிறது தான், இப்படித்தான் அப்படிம்பிங்க. கூட்டாளிகளும் அதுக்கு ஓகேம்பாங்க. ஏன்னா உங்களோடது அப்படி இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ சூப்பர். அடுத்து உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வர்றதுனால கடன் சுமை குறையும். அடுத்து களத்திரஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, பார்க்கல. ஸோ வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் வாழ்க்கை துணை உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில். அடுத்து அஷ்டம ராசி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறார் சிம்மராசி. ஸோ வம்பு வழக்குகள் அவமானங்கள் இதெல்லாம் வரலாம், கவனமாக இருக்கணும். இதுக்கு தான் நான் சொன்னேன், எந்தெந்த இடத்துல எந்தெந்த அசுப பார்வை இருக்கோ அந்தந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ சனி பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்கள் அஷ்டமராசியை பார்க்குறதுனால சில பிரச்சனைகள் வரலாம்ங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல கேது இருக்கார். அது ரொம்ப விசேஷம், பரவாயில்ல. தந்தையார் ஆதரவாக இருப்பாங்க, தந்தை வழி உறவினர்கள் இவங்களாம் ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கை கொடுக்கும். குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் நிகழ்த்திடுவீங்க. அதேமாரி குரு பகவான் 5ஆம் பார்வையும் பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா காரியமும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அடுத்து ஜீவனஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகமும் பார்க்கலை. அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் உங்களோட திறமைகள் எல்லாமே பளிச்சிடும். அடுத்து லாபம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா குரு பகவான் தனது 7ஆம் பார்வையை அங்கே பார்க்குறது லாபத்தை உங்களுக்கு விருத்தி அடைய வைப்பார். அதே சமயம் சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வையாக ஒரு அசுப பார்வையை அங்கேயே விழறதுனால லாபம் உங்களுக்கு 50-50 தான் கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு 50,000 லாபம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வரும், இல்லை 40,000 வரும், அவ்வளோதான். அந்தமாரி லாபம் கொஞ்சம் அப்படி இப்படி வரும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவீங்க. தொழில் வியாபாரம் பரவாயில்லை. விரயஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை. ஸோ அயன சயன போகஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்குது. என்ன அப்படின்னா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கலாம். அதேமாதிரி இடமாற்றம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதேமாதிரி உத்தியோக நிமித்தமாக ஒரு பயணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மனசில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த 12ஆம் இடம்ங்கிறது திருப்தி. ஸோ திருப்தியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த பதிவு எதுக்காகங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆக இந்த பிளானட்டரி பொசிஷன் இப்படித்தான், உங்களோட கிரகங்களோட பார்வை இதெல்லாம் இப்படித்தான். உங்களுக்கு அந்த கட்டம் போட்டு காமிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதுதான். இது எதுக்காக அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இது ரிமைண்டர் என்னென்னா, சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், அதை பார்த்துருவோம். பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அதாவது இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்காங்க பார்த்திங்களா, உடல் ஊனமற்றவர்கள், அவங்களுக்கு உங்களால் என்ன முடிகிறதோ அதை ஹெல்ப் பண்ணணும். அதேமாரி காகத்துக்கு அன்னம் வைக்கணும், காக்காய்க்கு அன்னம் வைக்கணும். தினந்தோறும் வச்சா ரொம்ப விசேஷம். முடியலையே அந்த சனிக்கிழமை கண்டிப்பாக வைங்க. உங்கள் கையால் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். சரி, இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா நீண்ட நாள் எண்ணங்கள் உங்களுக்கு பூர்த்தி ஆகும், குறைகள் நிவர்த்தி ஆகும். எதனால் அப்படின்னா இப்போ இந்தந்த கிரகங்கள் இந்த பிளானட்டரி பொசிஷன் இப்படி தான் இருக்குங்கும்போது எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்தந்த இடத்துல பார்வைகள் இல்லையோ அந்த இடத்துக்கு உண்டான காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பகைரோன ரோகஸ்தானத்தில் உங்களுக்கு எந்த கிரகமும் இல்லை, பார்வை இல்லை. களத்திரஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, பார்வையும் இல்லை. ஜீவனஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, பார்வையும் இல்லை. விரயஸ்தானத்தில் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான வேலைகளெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அடுத்தபடியாக எந்தெந்த இடத்துல கிரகத்தோட சுப பார்வை இருக்கோ அதை ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். எந்தெந்த இடத்துல அசுப பார்வை இருக்கோ அந்தந்த இடத்துல நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். அதாவது சனீஸ்வர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார். ஸோ சுகத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகளோ அதை எடுத்துக்கணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அஷ்டம ராசி, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக லாபஸ்தானம். ஸோ லாபம் எப்படி விருத்தி அடையும் அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே அதேமாதிரி சனீஸ்வர பகவானுக்கு காயத்ரி சொல்லுங்க. ஓம் காகத் விஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 27 தடவை சனிக்கிழமை சொல்லுங்க. முடிஞ்சால் அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி கொள்ளுங்க. இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.